அரசியல் தொடர்பாக பேச வேண்டிய போது பேசுகிறேன் என வி த லீடர்ஸ் அமைப்பின் முதன்மை பணியாளர் அண்ணாமலை கோவையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கோவை மாவட்டம் கருமத்தப்பட்டியில் உள்ள தமிழ்நாடு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற பார்க் கல்வி குழும கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் வி த லீடர்ஸ் அமைப்பின் முதன்மை பணியாளர் அண்ணாமலை பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். பின்னர் கல்லூரி விழாவில் பேசிய அண்ணாமலை 2025 படித்து முடித்த பின்பு பட்டத்தை வாங்க வந்திருக்கின்றீர்கள். இந்த பட்டத்தை வாங்க நீங்களும் உங்கள் பெற்றோர்களும் கல்வி நிறுவனமும் காரணம் என தெரிவித்தார். ஒரு புதிய தலைமுறை மாணவர்களை நாட்டிற்குள் அனுப்பும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்கள் என தெரிவித்த அவர், டைம் என்ற ஆங்கில பத்திரிகை முக்கிய நபர்களை அட்டைப்படமாக வெளியிடும் எனவும் 1982 அந்த புத்தகம் கம்ப்யூட்டர் படத்தை போட்டது. இது நமது வாழ்க்கை முறையை மாற்றப் போகின்றது என தெரிவித்தது. அந்த புத்தகம் 2025 AI துறையில் இருக்கும் 7 நபர்களின் படங்களை போட்டு அடுத்த 20 ஆண்டுகளுக்கு AI என தெரிவித்தது என கூறினார். AI என்பது வேலையை பறித்துவிடும் என நம்ப மாட்டேன். அது நம்மை அழிக்க முடியாது எனவும், ஆனால் AI தெரியாத மாணவர்களுக்கு அது பிரச்சனையாக முடியும் எனவும் தெரிவித்தார். மாணவர்கள் தொடர்ந்து தொழில்நுட்ப வளர்ச்சிகளை தெரிந்து கொள்ள வேண்டும். எலன் மஸ்க் ஸ்பேஸ் இன்டு நிறுவனம் $2 டிரில்லியன் ஈடுபட்டிருக்கின்றது என தெரிவித்த அவர், மாணவர்களின் கனவு மிக பெரியதாக இருக்க வேண்டும். முழு உலகில் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என இருக்க வேண்டும் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் படிக்கும் மாணவர்களில் 51% பேர் கல்லூரிக்குள் நுழைகின்றனர் என தெரிவித்த அவர், அடுத்த 10 ஆண்டுகளில் AI தொடர்பான பெயர்களை கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். இதேபோல் உலகத்தை மாற்றும் நபர்களில் உங்கள் பெயர் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எனவும், சிறியதாக எதையும் நினைக்கக்கூடாது, பெரியதாக கனவு காண வேண்டும், ரிஸ்க் எடுங்கள், ப்ராப்ளம் சால்வ் பண்ண வேண்டும் என தெரிவித்த அவர், ஸ்பேஸ் இன்டு 2002 துவங்கிய போது அது சக்சஸ் ஆகாது என சொன்னார்கள். அவர்கள் அனுப்பிய ராக்கெட் தொடர்ந்து தோல்வியை சந்தித்தது. ஆனால் இன்று 23 ஆண்டுகளில் சிறப்பு நிறுவனமாக அது வளர்ந்திருக்கின்றது என தெரிவித்த அவர், பெரிய பிரச்சனைகளை எடுத்து அதை தீர்க்க பணிகளை செய்யுங்கள் எனவும் அறிவுறுத்தினார். தலைமுறைகள் எல்லா டேட்டாவும் எளிதாக கிடைக்கின்றது, ஆனால் முடிவுகளை எடுப்பதில்லை. அதில் சரியான முடிவுகளை அடுத்து வரும் ஆண்டுகளில் எடுக்க வேண்டும் என அறிவுறுத்திய அவர், 10 ஆண்டுகளில் திரும்பி பார்த்தால் உங்களுடைய படித்த 10% கல்லூரி மாணவர்கள் மட்டுமே இருப்பார்கள், மற்றவர்கள் இருக்க மாட்டார்கள் எனவும், கல்லூரி நண்பர்களுடன் அடிக்கடி உரையாடுங்கள் எனவும் தெரிவித்தார். உங்களுக்கு நிர்வாக பொறுப்புகள் வரும் போகும், அதை எப்பொழுதும் மனதில் வைக்காதீர்கள். தொடர்ந்து படித்து கொண்டே இருங்கள் என தெரிவித்த அவர், தொடர்ந்து பயணியுங்கள், படியுங்கள், வாழ்க்கை முழுவதும் படியுங்கள். இது ஒரு மைல்கல் மட்டுமே, நிறைய மைல்கல்லை அடைய வேண்டும் எனவும் தெரிவித்தார். 10 வருடம் கழித்து நியூஸ் பேப்பர் இருக்காது, எல்லாமே மாறிவிடும், எல்லாமே செல்போனை பார்த்து கொள்ளும் என தெரிவித்த அவர், எப்பொழுதுமே படியுங்கள், புதியனவற்றை படித்து கொண்டே இருங்கள் என்று உங்களுக்காக வந்திருக்கும் பெற்றோர்களுக்காக நீங்கள் எப்பொழுதும் அவர்களுடன் இருக்க வேண்டும் எனவும், மேடையில் இருக்கும் எங்களை விட 10 மடங்கு அதிகமாக நீங்கள் சாதிக்க வேண்டும் என பேசினார். நிகழ்ச்சி முடிந்து வெளியில் வந்த அண்ணாமலையிடம் அரசியல் தொடர்பாக எப்பொழுது பேசுவீர்கள் என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது பேச வேண்டிய போது பேசுகிறேன் என அண்ணாமலை பதிலளித்தார்.